உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களவை தேர்தல் நெருங்கி வர சமயத்துல தலைவர்களும் தொண்டர்களும் மாறி மாறி பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு வர்றாங்க. அப்படி ஈடுபட்டுட்டு வரும்போது கண்டென்ட் கொடுப்பாங்களா இல்லையா? அதான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கண்டென்ட்களை கொண்டு வந்து நாங்க தொகுத்து செக்மெண்ட்ஸா உங்களுக்கு வழங்க இருக்கோம். இது தேர்தல் பராக் பராக். உங்களது பொன்னான வாக்குகளை எங்கள் வேட்பாளர் அளிக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில ஒரு பிரச்சார கூட்டம் நடைபெற்றுச்சு. அந்த கூட்டத்துல மேடை மேல யாரு உட்கார்றது அப்படின்னு செம்ம சண்டைங்க. சும்மா இல்ல, ஒருத்தர் சேர தூக்கி இன்னொருத்தர் அடிக்கிறதும் அவர் அடி வாங்குறதும்னு அடே அப்பா கபலிகரம் ஆயிடுச்சு. எங்கெல்லாம் தமிழர்களுடைய வாழ்வுரிமை பறிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் தமிழர்களுக்கு ஒரு அற்புதமான இப்ப நாம பார்க்க போறது மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசனை பத்தி. சந்தர்ப்பவாதம் என்று ஒன்று இருக்கிறது, வாதம் என்று ஒன்று இருந்தால் சந்தர்ப்பம் என்று ஒன்று இருக்கும், சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற் போல் வாதத்தை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு புரியாத மாதிரி சில இடங்கள்ல கமலஹாசன் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அது இல்ல விஷயம். ஏற்கனவே கமலஹாசன் அவர்கள் திமுகவை கலாய்க்கிற விதமா டிவியை போட்டு டமார்னு உடைச்சாரு. உடைச்சு அவரு இப்போ திமுக கூடிய கூட்டணி வச்சிருக்காரு. சும்மா விடுவாங்களா பத்திரிகையாளர்கள்? சார், அந்த டிவியை போட்டு உடைச்சிங்க, இப்போ அவங்க கிட்டே கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்க அப்படின்னு வந்துட்டு டிவியை உடைச்சங்க, அப்ப ரிமோட் என்கிட்ட தானே இருக்கு அப்படின்ட்டாரு. என்ன பேச முடியும்? ஆனா இப்போ அது இல்ல விஷயம். நடிகை விந்தியா அவர்கள் அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க போகும்போது கமலஹாசன் டிவியை உடைச்சாரு, ரிமோட் கையில இருக்குன்னு சொல்றாரு. இது நியாயமா? அவர் டிவியை மட்டுமா உடைச்சாரு, அவர் யார் தெரியுமா அப்படின்னு அள்ளி விட்டுருக்காங்க. அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், தர்மம் தன் வாழ்வதனை சூது. I am not prepared to answer you. You are anti-Indian. கமலஹாசன் டார்ச் லைட்டை வீசி டிவியை உடைக்கும் போது நான் வீரன் நினைச்சேன். இப்பதான் புரியுது, அவர் அன்னைக்கு டார்ச் லைட் வீசினது டார்ச் லைட்டை உடைக்கதான். என்ன மாதிரி ஒருத்தர் போய் கேட்டாரா, என்ன சார் டார்ச் லைட்டை வீசினீங்க, டிவி எல்லாம் உடைச்சிங்க, திமுகவை எதிர்த்தீங்க, இன்னைக்கு அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களேன்னு கேட்டாரா. அது கமல்ஹாசன், டிவி தானே இப்ப உடைச்சது, பரவாயில்ல, ரிமோட் என் கையில தான் இருக்கு. ரிமோட் என்ன கையில தான் இருக்கு. டிவியும் அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட், நம்ம வீட்டு டிவி. இது மட்டுமா? 5:30 மணி பஸ் முன்னாடி போச்சான், 6:30 மணி பஸ் பின்னாடியே போச்சான் அப்படின்னு ஊர்ல தேவையில்லாத பழமொழி பேசுவாங்கல்ல, அதாவது எதுகை மோனையா. அதே மாதிரி மோடியையும் திமுகவையும் வச்சு பல எதுகை மோனைகளை அள்ளி விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா என்ன, புடவை இன்னும் வீட்டுல இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி வந்துட்டான். பாத்தியா? மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. திமுக பயங்கரமா பொய் சொல்லும்,
அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. திமுக திராவிட மாடலை ஏமாத்தும், பாஜக இந்திய மாடலை ஏமாத்தும். திமுக கடவுளை திட்டிக்கிட்டே சாமி கும்பிடும், பாஜக கடவுளே திட்டுற அளவுக்கு சாமி கும்பிடும். 30 வருஷமா பூஜை பண்ணிக்கிட்டு வர நீயா என்ன பார்த்து 3 கண்டுமா அவிஞ்சு போச்சான்னு கேட்டேன். ஸ்டாலின் மகனை பத்தி மட்டுமே யோசிப்பாரு, மோடி மனத்தை பத்தி மட்டுமே யோசிப்பாரு. ஸ்டாலின் டெய்லி விக்க வைப்பாரு, மோடி ஒரு நாள் நாட்டையே விக்க வைப்பாரு. ஸ்டாலின் மனைவி மகன் மருமகனுக்கு பினாமி, மோடி அம்பானி அதானிக்கு பினாமி. அடுத்ததான் நாம பார்க்க போறது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்தி. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, அரசாங்கம் கொடுக்கின்ற காசு யாருடையது? என் காசு, என் தாய் காசு, என் தந்தை காசு அப்படின்னு இழுத்து பேசுவார்ல, அதே மாதிரி தான் ஒரு இடத்துல பயங்கரமா பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காரு பார்க்கலாம் வாங்க. ஜல்லிக்கட்டுக்கு மதுரையில ஒரு பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம். எவன் கேட்டான்? எவன் கேட்டான்? நாங்க வாடிவாசல்ல கட்டையை போட்டுக்கிட்டு ஆண்டுதோறும் எங்கள் சிற்றூர்கள்ல நாங்கள் வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருந்தோம். ஜல்லிக்கட்டு அங்க எதுக்கு நடக்குது, அதுக்கு எதுக்கு போய் அவ்வளவு கோடி 120 கோடி எதுக்கு செலவு? நாங்க கட்ட சொன்னோமா? நாங்க கேட்டோமா? நாங்க கேட்ட ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தீங்க. எங்க அம்மா கேட்டுச்சா? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுன்னு எங்க அம்மா கேட்டுச்சா? கொடுத்தீங்க. உங்க ஒப்பன் காசா, உன் தாத்தன் காசா, உன் பரம்பரை சொத்த வைத்த காசா, இல்லது எங்க அம்மா காசா? நீங்க கொடுக்கிற 1000 500 யாருடைய காசு? என் காசு, என் தாய் காசு, என் தந்தை காசு. அந்த காசு 1000 ரூபாய். சாதனை. சாதனைனா எங்க அம்மா அரணையில் ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறாங்க குடிக்க. அப்படின்னு சொன்னீங்க சாரு. இப்ப நாங்க என்ன முன் வைக்கிறோம்? 1000 ரூபாய் நீங்க வச்சுக்கிறீங்க, எங்க அம்மாவுக்கு குடிக்க தூய தண்ணீரை மட்டும் கொடுங்க. தண்ணீரை கூட எங்க அம்மாவுக்கு நீயே காசு வச்சுக்க. இதான் நாங்க சொல்றது. இதை இந்த ஆட்சியாளர்கள் அடித்த கொள்ளையில் உங்களுக்கு பங்கு. வெள்ளத்தை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு நாக்க நீட்டு என்று தொட்டு தடை விடுவது போல 500 1000 அடித்த கொள்ளையில் பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி. ஒரு கோடி நீ பார்த்த ஆமாப்ப, ஒரு கோடி. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக சார்பில் போட்டியிடும் கே ஈஸ்வரசாமியை ஆதரிச்சு மக்களவை உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாங்க. அப்போ பேசின அவங்க, ஏங்க போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான், பிஜேபி ஆட்டத்திலே இல்ல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி தள்ளியிருக்காங்க. சில பேர் கோயம்புத்தூர்ல எல்லாம் வேட்பாளர் இருக்காங்க, 60% ஓட்டு நான் தான் வாங்க போறேங்கிறாங்க. அண்ணாமலை நிறைய கனவு காணுவாரு. தோல்வி பயத்துலதான் நம்முடைய பிரதமர் இந்த பக்கம் வந்து எட்டியே பார்க்க மாட்டாரு. என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா. என்ன இவ்வளவு சொல்ல பாக்குறாங்க? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. மழை வெள்ளம் எந்த பிரச்சனை இருந்தாலும் வரமாட்டாரு. தேர்தல் வந்துருச்சு. எத்தனை முறை? 8 முறை 9 முறை தமிழ்நாட்டை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறார். எப்படியாவது 2வது இடத்துக்காக வந்துடலான்னு. ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி. அதிமுகக்கும் பிஜேபிக்கும் 2வது இடத்துக்கு போட்டி. ஆனா போட்டி நமக்கும் அதிமுகக்கும் தான். பிஜேபி ஆட்டத்திலே இல்ல. இந்த தேர்தலோடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து திமுகவினரை விரட்ட வேண்டும், விரட்டுவீர்களா அப்படின்னு தேமுதிக தொண்டர்களை பார்த்து ஒருத்தர் ஆவேசமா பேசியிருக்காரு. பாருங்க. விரட்ட வேண்டும். விரட்டுவீர்களா? விரட்டுவோமா? விரட்டுவோமா? விரட்டி விரட்டி புரட்டி புரட்டி. இதை மட்டும் நீ எடுத்துக்கிட்டு உணர்வு செய்தால் ஒரு கொம்போட நம்ம ஆற்ற முடியாது, அசைக்க முடியாது. உங்களால ஒரு நாம தான் கேப்டன், நாம தான் அம்மா, நாம தான் எம்ஜிஆர், நாம தான் எடப்பாடியார். ஐயோ சாமி,
வேற டேய் கூட்டு போங்கடா. அட என்னங்க இது, நம்ம மாநிலத்தோட பேரு தமிழ்நாடு, என்னோட சின்னத்தோட பேரு ஒலி வாங்கின்னு சொன்னா யாருக்குமே புரிய மாட்டேங்குது. தமிழ் தான் நான் சொல்றேன், ஆனா இங்கிலீஷ்ல மைக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் புரியுது. இங்கிலீஷ்ல ஏன் நான் சொல்லணும் அப்படின்னு நாம் தமிழர் வேட்பாளர் ஒருத்தர் செம்ம டென்ஷனா பேசியிருக்காரு பாருங்க. புரியுமா? நாடு தமிழ்நாடு, எது நாடு தமிழ்நாடு, தமிழ்ல ஒலி வாங்கின்னு சொன்னா ஒருத்தருக்கும் புரியாது, இங்கிலீஷ்ல மைக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கு. என்ன செய்யறது? இங்க சைலன்ஸ்ங்கிறதே சத்தமா தானே சொல்ல வேண்டியிருக்கு. எங்க கட்சி நாம் தமிழர். என்னடா யாரா நாட்டு ஆண்டான்னு பார்த்தா சங்கரன் கோயில்ல போய் பாருங்க, ஊராட்சி நிறுவன கட்டடம் இருக்கு பாருங்க, அதுக்கு மேல என்ன எழுதிருப்பான்? தமிழ் வாழ்கன்னு எழுதிருப்பான். ஒலி வாங்கிக்கு ஓட்டு போடுங்கன்னா ஒருத்தருக்கும் கேட்க மாட்டேங்குது. அப்ப தமிழ் எங்க வாழும்? 50 வருஷமா போர்டுலாம் வாழுது, நாட்டுல வாழல, நாட்டுல வாழல. ஒரு தமிழ் தாய் மொழியை கூட வாழ வைக்க முடியாதவர்கள் இந்த நாட்டை வாழ வைப்பா நினைக்கிறீங்களா? மாற்றம் என்பது ஒரு மிகப்பெரிய தத்துவம். மாற்றம் என்கிற சொல்லை தவிர்த்து எல்லோரும் மாறும் என்கிறார்கள். அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகள் இருந்துதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்து தொடர்ச்சியாக களம் கண்டு கொண்டிருக்கிறோம். உங்கள் வாக்குகளை நீங்கள் நன்றா சிந்திச்சு, எங்க அக்கா மாதிரிலாம் சேலை கடைக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சேலை எடுக்க எவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? இந்த கல்யாண வீட்டுல யாரும் கட்டாத சேலையா நம்ம கட்டிட்டு வரணும். அந்த ரெட் கலர் போட கொடுங்களேன். யாரும் போடாத நகையா நம்ம போடணும். நம்மால சின்ன பையங்களா இருக்க சாப்பிட போடான்னு வச்சுக்கோங்க, எந்த கடையில நல்ல சாப்பாடு இருக்கு, எந்த டீ கடையில நல்ல டீ இருக்கு, காலில் போடுற செருப்புங்க, செருப்பு வாங்கணும்னு தரையில போட்டுருவா, அந்த செருப்பு கூட நல்ல செருப்பு வேணும்னு பாக்குறோம். நம்ம வீட்டுக்கு பிள்ளைக்கு பொண்ணு எடுக்கணும் நல்ல பொண்ணு பாக்குறோம், மாப்பிள்ளை எடுக்கணும் நல்ல பொண்ணு மாப்பிள்ளை பாக்குறோம். இப்படி எல்லாத்தையும் நல்ல 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 தேடுற நீங்க நல்ல வேட்பாளர் தேடுங்க, நல்ல கட்சியை தேடுங்க. தேர்தல் நேரம் மட்டும் எந்த முடிச்சவைக்கு வந்தாலும் பரவாயில்ல, எந்த மொல்ல மாதிரி வந்தாலும் பரவாயில்லன்னு ஓட்டு போறது நிப்பாட்டி நல்ல வேட்பாளர், நல்ல கட்சி, நல்ல சின்னம் சொல்லி ஒலி வாங்கி மைக் சின்னத்துல வாக்கு செலுத்தி இந்த இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தென்காசி தொகுதி மக்கள் தான் ஒரு மாற்றத்தை முதலாக உருவாக்கி கொடுத்தார்கள் என்ற நம்பிக்கையை இந்த உலக அரசாங்கத்தின் இந்திய நாட்டிற்கு நீங்கள் பெருமை சேர்க்கும் விதமாக ஏற்படுத்த வேண்டும் என்று ஒலி வாங்கி சின்னத்திலே வாக்கு கேட்டதோ எங்க அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ உங்களிடத்தில் உரையாற்ற இருக்கிறார். மக்களையே சந்திக்காதவருக்கு எப்படிங்க களம் தெரியும்? எனக்கு தெரியல அப்படின்னு நீலகிரி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் சொல்லி இருக்காரு. யார பத்தி பாருங்க. முருகன் அவர்கள் வந்து அதிமுக களத்திலே இல்லைங்கிறாரு. அவர் இது வரைக்கும் மக்களையே சந்திக்காம எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவா, நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். மக்களையே சந்திக்காதவருக்கு எப்படி வந்து களம் தெரியும்னு எனக்கு தெரியல. களத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் அதிமுக இருக்குதா இல்லையான்னு. ஒண்ணுமே தெரியலையே. ஆகவே அவர் களத்துக்கு வந்து போராட வேண்டும், மக்களிடம் சந்தித்து அப்புறமா பேசணும் இதை பற்றி. அதே போல் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த பகுதிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சேர்ந்து நான் காஞ்சிருக்கேன். சமாளிக்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க வந்து அவங்ககிட்ட மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லைங்கிறது கிளியராக தெரியுது. கிரவுண்ட் லெவலில் பார்த்தோம்னா நிறைய மக்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த 2-3 நாளாக எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்குது. 2 பேருமே பதவியில் இருக்காங்க, எதுவுமே செய்யலை, இனிமேல் தூக்கி தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மக்கள்கிட்ட எங்களுக்கு நிறைய செல்வாக்கு இருக்கு. என்னை வந்து ஒரு இளைஞராக அவங்க வீட்டு பிள்ளையா பார்க்குறாங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. திமுக எம்பிலாம் ஜெயிச்சுட்டு போய் என்னங்க பண்ண போறாங்க? பக்கோடா வைக்க போறாங்களா? பக்கோடா வேணும்னா இங்கேயே வாங்கி தரங்க அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அனல் பறக்க பேசியிருக்காரு. எங்க பாருங்க. ஆக இப்போ எம்பியா என்ன செய்ய போறாங்க? இப்பயே அதான் செய்ய போறாங்க, பக்கோடா வைக்க போறாங்க. இது தேவையா? நம்ம இங்கே பக்கோடா இங்கேயே வாங்கி தரோம். இங்கே வேலை கடையில் நான் வாங்கிட்டு தரேன், கொடுத்துறேன். இங்கே தம்பி விஜயபிரபாகர் துடிப்புமிக்க இளைஞர், 32 வயசு உள்ள ஒரு இளைஞர். தம்பி கேடுங்க, ஒரு இளைஞர் படித்தவர், ஆங்கில புலமை உள்ளவர், எல்லா மொழியும் பேசக்கூடியவர். ராஜேந்திர பாலாஜி சார், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். ஆமா, உதயநிதி சார் போற இடத்துலலாம் மோடி அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்னா கை கோத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி போஸ்டர் தூக்கிட்டு போய் காட்டுறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரதமரா வராரு, திமுக தலைவர் வரவேற்றாரு. வரவேற்கும் போது உம்முன்னா வரவேற்பாங்க, சிரிப்பாங்க. சிரிச்சா பழுதெறினா புறத்தில் எம்ஜிஆருக்கு பழுதெறியும். அது ஒரு லட்சணம், அது ஒரு லட்சணங்க. சிரிச்சா பழுதெறியணும், பல்லுதெறினா பல்லு இல்லைன்னு அர்த்தம். என்ன எடப்பாடி பழுதெறினா அவருக்கு பல்லு இருக்கு.
நல்ல பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு, பல்லு தெரியும், கலகலன்னு வெள்ளத்தையே வெங்கலமா சிரிக்கிறாரு அவரு. அது ஒரு குற்றமா? அவரை போய் சொன்ன பிறகு சும்மா இருப்பார் அவரு? அப்புறம் அவர் எடுத்து காட்ட, நீ என்ன பாக்குற, நீ என்ன செய்யற இப்ப பாரு. ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. நீ என்ன பண்ணி பழத்தை காட்டுற அப்படின்னு. அப்புறம் என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, இது தப்பானதா? சாதனைகளை சொல்லணும், ஒரு ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லணும், இல்லைன்னா உங்களுடைய ஆட்சியுடைய திறமைகளை சொல்லணும். சும்மா செங்கலை காட்டி எத்தனை நேரங்க இது பண்ணுறது? எல்லாருக்கும் வெறுத்து போகாதான்? இப்போ நான் இவங்களே ஆட்சியில் இருக்காங்க 3 வருஷமா, இவங்களே போராடாம இன்னமும் செங்கலை தூக்கிட்டு பள்ளி வந்தாங்கன்னா யார் ஏற்றுக்குருவா? மக்கள் ஏற்றுக்குருவாங்களா சொல்லுங்க? ஆட்சிக்கு அவரை உட்கார வச்சாச்சு, முதலமைச்சர் ஆயிட்டார். அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் துணை அமைச்சராக இருக்காரு. இவங்க இன்னமும் யாரை எங்களையே குறைச்சல, நாங்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம். நம்ம எடப்பாடியார் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டில் சொல்லுங்க, எங்களுக்கு குழப்பமா இருக்கு. எங்களவே அவர் குறை சொல்றாருன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆக அவருடைய குறைகளை மறைப்பதற்காக திட்டமிட்டு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி குழப்புகிறார்கள். அந்த குழப்பதெல்லாம் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுபடாது. அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடி ஆட்சி வேண்டும். பார்லிமெண்ட்டுக்கு உண்மையாக மக்கள் உரிமைகளை பெறக்கூடியவர்கள், தமிழருடைய மானம் காக்கக்கூடியவர்கள், தமிழர் உரிமைக்காக போராடக்கூடிய கூட்டணி அதிமுக, தேமுதிக, புதிய தமிழக, எஸ்டிபி கூட்டணி என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இங்கே கொட்டு முரசு கொட்டு. வாக்கு சேகரிக்க போற இடத்துல தலைவர்கள் குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது வழக்கம். அதே போல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாக்கு சேகரிக்க செல்லும் போது 2 பேருக்கு பேர் வச்சிருக்காங்க. ஒன்னு ஆண் குழந்தை, இன்னொன்னு பெண் குழந்தை. ஆனா நான் என்ன பேர்னு சொன்னா நீங்க ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. உண்மையிலேயே பெரிய குழந்தையா இருக்காரு, இன்னும் பேர் வைக்கலீங்களா? உண்மையிலேயே வைக்கலையா? நான் தான் வைக்கணுமா? இல்ல ஏதாவது பேர் வச்சிருந்தா சொல்லுங்க, அதையே வச்சிருவோம். என்ன பேரு? இல்ல வைக்கலையா? உண்மையிலேயே வைக்கலன்னா ஒரு நல்ல பேரை இன்னைக்கு இவருக்கு வைப்போம். இந்த கூட்டணியினுடைய அடையாளமாக புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் இருவரின் பெயரை ஒன்றாக இணைத்து விஜய ராமச்சந்திரன் என்கின்ற பெயரை இவருக்கு உரித்தாக்குகிறேன். இவர் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று அவரை மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துகளோடு அவர் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா குழந்தைங்க கண்ணீரோட வர்றாங்க. இவரு ஆம்பளை புள்ளியா? ஆம்பளை புள்ளிங்களா? சரி சரி, அழுக கூடாது. எனக்கு குழந்தைங்க அழுதாங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது என்பதுல நான் உறுதியா இருப்பேன். இவருக்குமே பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால கேப்டன் பேரையும் அம்மா பேரையும் ஒன்னா இணைச்சு விஜய ஜெயன் என்கின்ற ஒரு மாபெரும் பெயரை இவருக்கு வெற்றி வாகை சூட நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று இந்த குழந்தையுமே நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா வளங்களோட அந்த 2 குழந்தைகளும் சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். டாட்டுவா என்ன சொல்லு? டாட்டுவா கேப்டனுடைய டாட்டு. கேப்டன் ஞாபகமாக இன்னைக்கு என் கையில டாட்டு இருக்கு. அதனால நிச்சயமாக கேப்டன் எங்கும் போல தெய்வமாக நம்ம கூட தான் இருக்காரு. அந்த போன்ற தெய்வங்களவே இங்க நம்மள ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் நம்புங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டங்க பேசுறது, எவ்வளவு கத்துறது, தொண்டை எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னு ரொம்ப கொதிச்சு போய் பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு கூட்டம் பேசலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனிதன் எவ்வளவு வேர்வை சிந்தலாம் நினைக்கிறீங்க? இவ்வளவுதான் முடியும். இது யாருக்காக? தன்னலம்னு இருந்தா நான் ஏன் எப்பவோ கூட்டணி வச்சிருக்க கூடாது? ஏன் வைத்திருக்க கூடாது? கூட்டணி வைத்தவர்களுக்கெல்லாம் சின்னம் கிடைக்குதே. ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் கிடைக்குதே. ஐயா டிடிவி தினகரனுக்கு குக்கர் கிடைக்குதே. எங்களுக்கு மட்டும் எங்க சின்னத்திலே மக்கர் கிடைக்குது. மக்கராயுத ஏன்? அது எதுக்கு? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அண்ணன் திருமாவளவனுக்கு பானை சின்னம் பிரச்சனையா இருக்குது. அண்ணன் வைகோவுக்கு பம்பரம் சின்னம் பிரச்சனையா இருக்குது. ஏன் அவர்கள் அந்த கூட்டணியில் இல்லை? என்னது இது? என்னது இது? ஜனநாயக நாடு என்கிறார்கள், சம உரிமை என்கிறார்கள், சம வாய்ப்பு என்கிறார்கள். அப்படி ஒன்றும் தெரியலையே. அப்படி ஒன்றும் தெரியல. நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் வழக்காக்கவே முடியலையே. வழக்காகவே ஆகல. அப்புறம் என்ன பண்றது? ஏதோ ஒரு சின்னத்தை கொடுப்பா. ஆட்டோ கேட்டா அது ஒரு ஆளுக்கு, தீக்குச்சி கேட்டா அது ஒரு ஆளுக்கு, தென்னை மரம் கேட்டா அது ஒரு ஆளுக்கு. யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த ஆளுகளை. கடைசியா என்ன பண்ண? நீ ஏன் இந்த மைக்கை நீட்டின? இப்ப பாரு அந்த மைக்கு என்ன பாடு என்கிட்ட மாட்டிக்கிட்டு படுது அப்படின்னு பாரு. என்ன பாடுபடுது? இந்தியா முழுமைக்கும் யார் ஓட்டு கேட்டாலும் என் சின்னத்துக்கு முன்னாடி தான் கேட்கணும்.
எலெக்ஷன் டைம்ல தலைவர்கள்லாம் ரோட் ஷோ நடத்துறது வழக்கம். எதுக்கு ரோட் ஷோ நடத்துறாங்க? மக்களோட ஒன்றி போனங்க. அதுக்கு தான். ரோட் ஷோனா என்ன? நேரா காய்கறி கடை, மார்க்கெட்னு போயிட்டு அங்க இருக்கிற பொதுமக்களோட பேசி சிரிச்சு சந்தோஷமா போயிட்டு அப்படியே முடிச்ச கையோட டீ கடைக்கு வந்து டீயும் குடிச்சிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு சூப்பரா வரட்டா, பாய் பாய், ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது. இதே மாதிரி தான் சேலம் திமுக வேட்பாளர் ஆதரிச்சு வாக்கு சேகரிக்கிற விதமா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே ரோட் ஷோ போயிருக்காருங்க. சும்மா இல்ல, அவங்க வந்து செல்ஃபி எடுத்தா கூட சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுத்துருக்காரு.